ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் தந்த நல்ல 20வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள். இன்னைக்கு முக்கியமான வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான். ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நான் பங்குள்ளவராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நமக்குள்ளால விசுவாசம் தான் தேவை. நம்ம விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒன்று கூட பலப்படுத்துவார். ஆமென். ஒரு மனிதனை கர்த்தர் படைக்கும்போது அழியாத மனிதனாக தான் தேவன் படைத்தார். ஆமென். நித்தியமுள்ளவனாக தான் தேவன் படைத்தார். ஆனால் என்றைக்கு கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் உலகத்தில் பிரவேசித்ததோ அன்றையிலிருந்து தேவனுக்கும் அவளுக்கு இடையில பயங்கரமான ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவதற்கு அது காரணமாக இருந்துச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அது சரீர மரணத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஆத்மாவையும் என்ன செய்ததுன்னா தேவனோடு கூட இல்லாததுபடி ஆண்டவர் சமூகத்தை விட்டு அது பிரித்து விட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து ஆமென் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாவங்களுக்காக தன் ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். ஆமென். கொடுத்து 3வது நாள் என்ன செய்தார், உயிரோடு எழும்பினார். அந்த உயிர் இருக்கிறது காரணம் என்னென்னா, வாழ்க்கை உயிருள்ளதாக இருந்தால் பாடலும் உயிருள்ளதாக இருக்கும். ஆமென். வசனங்களும் உயிருள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனிதன் மரித்த நிலைமையிலும் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவதற்காக தன் ஜீவனை என்ன செய்தார், கொடுத்து 3வது நாள் உயிரோடு என்ன செய்தார், எழும்பினார் என்று சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, மரித்தோரிலிருந்து எழும்பின முதல் பலனாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதை குறித்து நம்ம அதில் தியானிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். ஒரு முறை கூட வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். யார் இந்த உலகத்துல ஆமென் மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழும்பின ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு தெய்வத்துக்குடைய கல்லறையும் இன்னைக்கு என்ன செய்யப்படலை, திறந்து இல்லை. ஆமென். அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு என்ன எல்லாமோ சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டும்தான் இன்னைக்கு சாட்சியாக திறந்து இருக்குது. ஆமென். லாசருடைய கல்லறையும் திறந்துருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையும் திறந்துருக்கு. எதுக்கு? உயிரோடு எழுப்பின அந்த சாட்சியை கர்த்தர் இன்றைக்கும் என்ன செய்கிறார்னா விளங்க பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையோடு கூட நாமும் காணப்பட வேண்டும் என்றால் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கடைய முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கடையணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. எப்படியானாலும் வாழ்ந்துடலாம், எப்படியானாலும் இருந்துடலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு கற்பனையை தேவன் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாய் காணப்படுவதற்கு. ஆமென். முதலாவது வேதம் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆமாம். ஓசியா 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கும்போது அதில் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு முன்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம்,
ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஆமென். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிற கட்டளை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். ஆமென். வாழ்க்கையில் உலகத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். உலக ஆசை இச்சைகளை விட்டு நம்ம மனம் திரும்பணும். உலக காரியங்களை விட்டு நம்ம உலகத்தினுடைய ஒத்த வேஷ தரிக்கிற நிலைமையில விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பினால் வேதம் சொல்ல, மனம் திரும்புகிறது வரையிலும் தேவன் சில காரியங்கள் அதை சொல்லப்பட்டு பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை என்ன செய்வார்? குணமாக்குவார். சில பாவத்துக்குள்ள தண்டனை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? என்ன செய்வார்? நிச்சயமா எப்போ அது நம்ம விட்டு மாறும் தெரியுமா? மனம் திரும்பி வரும்போது. ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன வாழ்க்கையில் இது தேவையில்லை. கர்த்தருக்கு விரோதமான செயல், தீமையான செயல், இதை விட்டு நான் திரும்பி வரணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை குணமாக்குவார். ஆமென். நம்மை அடித்தார் அவரே நம்மை என்ன செய்வார்? ஆமென். காயங்களை கட்டுவார். 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 நாளுக்கு பின்பு அவர் உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை என்ன செய்வார்? எழுப்புவார். ஹல்லேலூயா. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்ம என்ன செய்வார்? எப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் என்று சொல்கிற ஒரு துன்மார்க்க மனுஷன், அவனை கர்த்தர் சந்தித்த போது அவனுக்கு 3 நாட்கள் என்ன இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? கண்கள் காணாதவனாய் இருந்தான். ஏன் காணலை தெரியுமா? அவன் தான் செய்த தவறுகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற நேரம் வரையிலும் தேவன் அவனை பட்டினியாகவும் தண்ணீர் கொடுக்காமலேயும் கர்த்தர் அவனை உருவாக்கி கர்த்தர் எடுக்க சித்தம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அனனியாவை கர்த்தர் அவனிடத்தில் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை மனம் திரும்ப வைக்கணும்னா யாராவது ஒரு தீர்க்கதரிசி அது கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்வார்? அனுப்புவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்வார்? அனுப்புவார். ஏதோ ஒரு காரியங்கள் மூலம் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மனம் திரும்ப கர்த்தர் வைப்பார். வைக்கும்போது கர்த்தர் நம்மளை குணமாக்கும் போது வசனம் சொல்லுது, 2ஆம் நாள் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயிரோடு எழுப்புவார். ஆமென். அப்பொழுது நான் அவங்களுடைய சமூகத்தில் நான் எப்படி இருப்பேன்? பிழைத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துதிங்க பார்க்கலாம். முதல் படி நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாக காணப்படணும்னா தேவன் சமூகத்தில் நம்மை பிழைக்க வைக்கணும்னு சொன்ன ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம் தேவ சமூகத்தில் உண்டாகும் போது கர்த்தர் நம்மை பிழைக்க வைப்பார். ஹல்லேலூயா. 2வது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இல்லாதவன் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன். ஆமென். உங்க யாரு? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கில்லாதவர்கள். ஆமென். ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்டிருக்குதா? எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தைரியத்தில் சொல்கிறீங்க? உங்கள் பேர் எங்கே எழுதி வச்சுருக்குன்னு எப்படி உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும்? உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்குன்னு எந்த விதத்தில் சொல்கிறீங்க? உண்மையான ஒரு ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை பேரை என்ன செய்திருப்பார்? எழுதியிருப்பார். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் ஆமென். இந்த வார்த்தையை எத்தனை பேர் புரிய உங்கள் இருதயத்தில் கொண்டு வர்றீங்களோ அவங்க பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கும்? ஆமென். எத்தனாவது பேர், எத்தனாவது மனம் திரும்புதலில் நம்ம வந்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது ஆமென். உயிர்த்தெழுதல் வரிசையின்படி நாம் என்ன செய்யப்படுவோமா? உயிர்ப்பிக்கப்படுவோமா? அப்போ கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? எந்த நாளில் நம்ம மனம் திரும்பணும், எத்தனாவது நிலைமையில் நம்ம மனம் திரும்பணும் என்பதை கர்த்தர் நம்ம குறித்து வைத்திருக்கிறார் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களுடைய பேர் கிறுக்கப்படுமா? நிச்சயமா. பாவம் செய்கிறவங்களை திரும்ப பாவம் செய்கிறவருடைய பேரை கர்த்தர் என்ன செய்கிறார்? கிறுக்கப்படுகிற 1-2 வசனங்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். யாத்ராம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்போ மோசேனுடைய பேர் எங்கே இருந்துச்சு? ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. அந்த தைரியம் யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்தது. ஏன்னா தேவன் அவரை, வேதம் சொல்கிறது, வீட்டில் எங்கும் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாக இருந்தான். எந்த இடத்திலும் சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடியால் அவருடைய பேரை கர்த்தர் என்ன செய்தார்? ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். அதனால தான் சொல்கிறா பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன். ஹல்லேலூயா. நல்ல பாவம் தெரியும், இது பாவம், இது பார்க்கக்கூடாதுன்னு தெரியும், இது பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், இது செயல்படக்கூடாதுன்னு தெரியும், இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு தெரியும், இவங்க கூட பங்கு கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிந்தும் நம்ம செயல்படுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக வேதம் சொல்கிறது நம்முடைய பேரை என்ன செய்கிறார்? ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுகிறார். எப்போ திரும்ப மனம் திரும்பினால் மாத்திரம்தான் நம்முடைய பேர் திரும்ப என்ன செய்யப்படும்? இல்லைன்னா அந்த பேர் என்ன செய்யப்படாது? எழுதப்படாது. வேதம் சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு உள்ளவன் 2ஆம் மரணத்துக்கு என்ன செய்ய மாட்டான். ஆமென். அவனுக்கு இடம் இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தினுடைய 2வது பாட்டு வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணத்துக்கு என்ன கிடையாது? அதிகாரம் இல்லை. ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு உள்ளவர்களுக்கு 2ஆம் மரணத்துக்கு சேதம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாஞ்சிக்கலன்னா நாளைக்கு அது ஒரு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது எந்த மனுஷனுக்கும் தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. வேதம் சொல்கிறது, வாசிங்க பார்க்கலாம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட பகுதியில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்ட, எதில்? சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொன்ன பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மற்றவங்களிடத்தில் போய் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்கிற பிள்ளைகளுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களோட பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்தில். சுவிசேஷம் சொல்கிறவருடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்தில். வேதம் சொல்கிறது, நீ மனம் திரும்பி குணப்படுவான். மரணபரியந்தும் உண்மை உள்ளவனாக இருந்தா உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாக தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். 3வது சொல்லப்பட்டு பாருங்க, நம்ம இந்த முதலாம் இதில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வசனம் கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பாங்க. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பாங்களே. 8வது வசனம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் அதுக்கு முந்தி 8வது வசனம் முழுவதும் வாசிங்க பார்க்கலாம். 7 முதல் வாசிக்கலாம். மேலும் பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு என்ன செய்யப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை எதை வணங்குவார்கள்? எதை வணங்குவார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். மிருகத்தை. ஆமென்.
மிருகத்தினுடைய சொரூபத்தை, ஆமென், சொரூபத்தை கொண்டு போய் வைப்பாங்க. இதை வணங்கி தான் ஆகணும். கையில் என்ன நெற்றியில் கையில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பயோசிப் பொறுத்த சொல்லுவாங்க. இனி கடைசி நாட்கள், கடைசி காலம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி ஆராதிப்பதுக்கெல்லாம் இப்படி ஒரு தருணம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒரு கேள்விக்குறி தான். இனி உள்ள நாட்கள் உபத்திரவ காலங்களுக்கு வேதனைகளின் ஆரம்பம் இந்த நாட்களில் தொடங்கி விட்டது. ஆமென். ஆனால் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், துதிக்கிறவர்களாக இருந்தால், ஒரு வேளை கர்த்தர் நமக்கு இந்த வேதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், வழி தப்ப ஒரு வழி தருவார். ஆமென். ஒரு பரிகாரம் செய்வாரே தவிர மற்றபடி இதிலிருந்து தப்பித்து வர்றதுக்கு எந்த வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இந்த காலத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்பதை உணராதவர்களாக இருக்கும் வரையிலும் ஆமென் அநேக வேதனைகளுக்கு நம்ம கடந்து செல்ல வேண்டியது வரும். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் உண்டு, ஒரு தயவு உண்டு, ஒரு ஆமென் தேவ சமூகத்தில் ஒரு காருண்யம் உண்டு. ஆனால் அந்த காருண்யத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட உபத்திர காலங்கள் வரும்போது இதை ஜெயிக்க வேண்டிய ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கொரோனாவை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, சிக்கன் குனியா வந்துச்சு, பண்டிக்காய்ச்சல் வந்துச்சு, வேறு என்னெல்லாமோ காய்ச்சல் வந்துச்சு. ஒரு ஏரியாவை தாண்டி அது போன மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் என்ன தெரியுமா, இந்த கொரோனா மட்டும் உலகம் முழுதும் சுற்றி வந்துச்சு தெரியுமா. ஆமென். ஒரு ஆள் அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு சொன்னோன்னா அந்த ஏரியாவை சுற்றிலும் அந்த கொரோனா சுற்றிடுச்சு. ஆமென். ஆமென். புரிங்கிறவங்க ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க, என்னன்னு தெரியல. ஆனால் இது உலகம் முழுவதும் எந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். லாக்டவுன் இல்லாத ஒரு இடமே இல்லாத அளவுக்கு, உலகமே ஒன்று போல் செயல்படுற அளவுக்கு தேவனுடைய செயல் காணப்படுமானால், இனி வர்ற நாட்களில் இனி பயோசிப் இல்லாமல் எந்த பொருட்களும் வாங்க முடியாத ஒரு காலகட்டம் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், சாப்பாடு இல்லாமல் அழிஞ்சு போகிறோமே, அதுக்கு பொருத்திடுவோம் அப்படின்னு பொருத்திட்டீங்கன்னு வச்சுடுங்களேன், முடிஞ்சது உங்கள் கதை. கடைசி கட்டம் நமக்கு அங்கே தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் எத்தனையோ தடவை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆனால் இனி வர்ற நாட்களில் அஜாக்கிரதையாக இருந்தால் நீங்களும் நானும் ரொம்ப பாடுகளுக்குள்ளால் கடந்து போக வேண்டியது வரும். ஆகவே அது வராமல் இருப்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தரை நான் அபிஷேகிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒவ்வொரு பேரும் கேளுங்க, ஆண்டவரை என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். இந்த உலகத்துடைய ஆசபாசங்கள், உலகத்துடைய காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களை தப்பித்துக் கொள்வதற்கு அந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்து நீர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூணாவது, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் யார் தெரியுமா? நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். எடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 28வது வசனம், 29வது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நிச்சயமாக எல்லாரும் எழும்பிதான் ஆகணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு வேதத்தில் சொல்லப்பட்ட துன்மார்க்கணும் எல்லாரும் எழும்பிதான் ஆகணும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக நின்று தான் ஆகணும். அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை தான் வேதம் சொல்கிறது. 2ஆம் மரணத்துக்கு ஆள் உள்ளவர்களை கர்த்தர் 2ஆம் மரணத்துக்கு தள்ளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடைய எழுந்திருப்பார்கள். வேதம் தெளிவாக சொல்லுது. தண்ணீர் இல்லாமல் இருந்தேன், தாகமாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்தீங்க? என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். இந்த கடந்த நாள் நான் ஒரு நல்ல செய்தி கேட்டேன். குமாரபுரத்தில் 50 பேருக்கு ஒரு நபர் வந்து டெய்லி ஆகாரத்தை கொடுக்குறாங்களாம். அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்களே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்காங்களேன்னு நினச்சி கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? வஸ்திரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? தாகத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க? காவலில் இருந்த நீங்கள் என்னை வந்து பார்க்க வந்தீங்க, எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம அதை கூட அக்கறை கூட பட மாட்டோம். ஆமென். இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு வியாதியாக இருந்த நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் வந்து பார்த்து விசாரித்தா அதே கர்த்தருடைய பார்வையில் ஆமென் முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக மாறும். எத்தனை பேர் புரிஞ்சிங்களோ புரியலையோ? ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறவர்களா, அதான் வசனம் சொல்ல, நன்மை செய்தால் நிச்சயமாக பாடு உண்டு, நன்மை செய்தால் நிச்சயமாக வேதனை உண்டு, வலிகள் உண்டு, கஷ்டம் உண்டு. நன்மை செய்து பாருங்க. ஆமென். நன்மை செய்கிறவங்களுக்கு தான் அந்த எல்லா விதமான அடிகளும் நமக்கு மேலே வந்து விழுந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறது நீங்கள் என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்ய நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்துட்டே இருக்கணும், திட்ட செய்யணும், அள வைக்க செய்யணும், வேதனை படுத்த செய்யணும். இதுதான் பரலோக வழிக்கு நமக்கு காரணமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அது வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் என் கையை நன்மை செய்கிறவங்களா மாற்றுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இந்த 2 கைகளை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய சிந்தனை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை அறிந்தது நாளிலிருந்து இந்த நாள் வரை எத்தனையோ பேர் தேவ சமூகத்தில் நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. ஆமென். அந்த கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை துதிங்க. இந்த கை எப்போதும் நன்மை செய்கிற கையாக இருக்கணும், துதிக்கிற கையாக இருக்கணும், கர்த்தருக்காக ஓடுகிற கையாக இருக்கணும், கர்த்தருக்காக ஆமென் சிறியவர்களை நேசிக்கிற கைகளாக இருக்கணும். அவங்களுக்காக நான் எதையாவது செய்யணும். இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்கள் கைகளை பலப்படுத்துங்க, சிந்தனைகளை பலப்படுங்க, செயல்களை பலப்படுத்துங்க. அதில் நான் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். பேரளவில் செய்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக இல்லாமல் ஆமென் அந்தரங்கமாக நன்மை செய்கிறவர்களாக இருப்போமானால் அந்த அந்தரங்கமாக செய்கிற நன்மைகள் பரலோகத்தில் மிகுந்த பலனை கொடுக்குமே. இவ்வளோ தான். நான் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இதில் நன்மை செய்கிற இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நன்மை செய்ய கர்த்தர் நல்ல தாராள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? அதில் ஒரு படி இருக்குது. கர்த்தர் நம்மளை ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்யும்போது மரித்தோரிலிருந்து எழும்பும்போது ஜீவனை அடைந்து கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். 4வது பாருங்க, யார் இதுக்குள்ளால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் பகுதியில் முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருப்பான். இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருப்பான். இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன் வரலையோ? தீட்டுள்ளவன் அதில் நடந்து போவதில்லை. அது அழகாக சொல்லியிருப்பாருங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனுடைய 14-15 வசனங்கள் வாசிங்க ஜீவ பார்க்கலாம். விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். தீமை செய்கிறவங்க எங்க இருப்பாங்க? புறம்பே இருப்பாங்க. யாரெல்லாம்? நாய்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அவர்களால் மட்டும்தான் பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆமென். விருப்பத்தோடு இன்னைக்கு ஆராதிச்ச பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாக பாதுகாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு விருப்பத்தோடு ஆராதிச்சேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பத்தோடு ஓடி வந்தேன்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராதனை நேரத்தில் விருப்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேதம் சொல்லி ஜீவ தண்ணீர்னால் கர்த்தர் அவங்களை நிரப்புவார். ஆமென். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. ஒன்று என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விட்டாங்க. இன்னும் ஒரு தீமை என்ன தெரியுமா? தண்ணீர் நிற்காத தொட்டியை தனக்காக என்ன செய்தாங்க? வெட்டி கொண்டாங்க. இந்த 2 தீமைகளும் இன்னைக்கு மனுஷனுடைய பார்வை ரொம்ப பொல்லாதவைகள். ஹல்லேலூயா. இது வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. தேவனும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். இன்னும் நம்ம ஆராதிச்சோம், அது நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியலன்னு ஒரு வாழ்க்கை, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தர் தள்ளுவார். ஆமென். வேதம் சொல்ல பரிசுத்தவான்கள் மட்டும் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன செய்வாங்க? பங்குள்ளவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு பகுதி கூட ரொம்ப முக்கியமான பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 14ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்கள் யார் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. யாரு? விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியே தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 15ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு, எல்லாரும் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, எல்லாரும் வாசிங்கன்னா 4 பேருக்கு சத்தம் தான் கேட்குது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு. ஆமென். எத்தனையோ பேர் நம்ம பரிசுத்தமாக முந்தி போயிட்டாங்க. ஆமென். போனவங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னைக்கு மரிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆமென். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து வந்தாருன்னா மரித்து போனவர்களுக்கு முந்தி நம்ம உயிரோடு எழும்ப போகிறது இல்லை. வசனம் சொல்லுது, மரித்தவர்கள் தான் உயிரோடு என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். ஆமென். அதை சொல்லப்பட்டிருப்பாருங்க. இயேசுவானவர் 15ஆம் வசனம் முந்திக் கொள்வதில்லை. 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுக்கு உள்ள பிரதிபலன் கர்த்தர் நமக்கு எதில் தந்திருக்கிறாருன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாய் மாறுவதில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், எல்லாம் செய்தாலும் பரிசுத்தமாக கர்த்தர் சமூகத்தில் பாதுகாத்து கொள்ளாவிட்டால், கடைசி வரை நம்ம இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளாவிட்டால், அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது, எக்கால சத்தத்தோடு வரும்போது, ஆமென், முதலாவது மரித்தவர்கள், பரிசுத்தமாய் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் திரும்ப என்ன செய்யப்படுவாங்க? உயிரோடு எழுப்பப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்களுக்கு காதில் என்ன கேட்காது? ஆமென். காதில் என்ன கேட்காது? இன்னைக்கு உலக காரியங்கள் காதில் ரொம்ப கேட்குது அப்படின்னா, ஆமென், எக்கால சத்தம் நம்ம காதில் அடைப்பட்டு இருக்குது என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென். உலக காரியங்கள் அடைப்பட்டு தேவனுடைய சத்தம் கேட்குறதுக்கு என் காது திறந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம புரிந்து கொள்ளுங்க, எக்கால சத்தம் கேட்கும்போது நம்முடைய காது திறந்திருக்கும். அவர் வரும்போது அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற, பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்திலிருந்து ஒரு ஜீவன் உண்டாகும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். வாலிபர்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார், பெரியவங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், ஆமென், சின்ன பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு கனம் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, அதனாலே நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் நம்ம அப்படி தான் நம்ம கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதே கற்றுக்கொள்ளுதலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, இது ரொம்ப முக்கியமானது. யாரு முதலாம் உயிர்த்தெழு பங்குள்ளவங்க யார் தெரியுமா? ஆமென். அங்கே போய் போஜனம் பானம் பண்ணுகிறதுக்கு ஒரு தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இதில் ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். நீ 12வது வசனம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது கவனமா கவனிக்கிறீங்களா? நீங்க விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கும்போது, நல்ல ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம மெயினாக என்ன செய்வோம் தெரியுமா? குடும்பத்தாரை மட்டும் கூப்பிட்டுட்டு, ஆமென், குடும்பத்தாருக்கு தர்ற காசெல்லாம் எழுதி வச்சுட்டு, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க என்ன தந்தாங்க? 1000 ரூபாய் தந்தாங்களா? இப்போது 10 வருஷம் ஆச்சா? இன்றைக்கி நம்ம 2000 ரூபாய் கொடுத்துருவோம். ஆமென். பதிலுக்கு பதில் செய்தல். ஆமென். எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம், 2000 ரூபாய் அவங்க என்ன செய்யணும்? திருப்பி வட்டியோட குட்டியோட தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமாம். ஆனால் இதே பட்சத்தில் குருடர், செவிடர், ஊனர், ஆமென், இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அவங்க பதில் செய்ய மாட்டாங்க. ஆனால் பதில் எங்கே கிடைக்கும் தெரியுமா? நீதிமானின் உயிர்த்தெழுதலின் நாளில். ஆமென். இது புரிஞ்சிருக்காதே? அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்கிறேன், இந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க பார்க்கலாம். இதுக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ தெரியல. முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரோட சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுக்க, பதில் செய்கிறத கர்த்தர் விரும்பலை. பதிலுக்கு பதில் செய்கிறத கர்த்தர் என்ன செய்யல? விரும்பலை. ஒரு முறை கூட வாசிங்க பார்க்கலாம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், அதுக்கு முந்தின வசனத்துடைய பின்பகுதி வாசித்துங்க. அழைத்தால் அவர்களுக்கும் உன்னை என்ன செய்வாங்க? அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கும் பதிலுக்கு பதில் என்ன செய்வாங்க? செய்ததாக. நீ விருந்து பண்ணும்போது
அதுக்கு அர்த்தம் நீ ஏழைகளை கனப்படுத்து. ஏழைகளை போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தால் நிச்சயமாக அதுக்கான பிரதிபலனை உயிர்த்தெழுதலினாலே கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிந்தவங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, கர்த்தரை கனப்படுத்துகிறவங்க, கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, அந்த உயிர்த்தெழுதல் நாளில் கர்த்தர் அவங்கள என்ன செய்வார்? உயிரோடு எழுப்புவார். ஆமென். அதுக்கு ஒரு பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தானியேல் 12வது அதிகாரம். ஆமென். உயிர்த்தெழுதல் பிள்ளைகள், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, கர்த்தர் அவங்களை எப்படி வைத்திருக்கிறார், எப்படி அந்த ஸ்தானங்களை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பங்கு என்ன என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக. அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா பார்த்துடுங்க. அக்காலம் மட்டும், உலக ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். இனி வரப்போகுது. ஆமென். ஆபத்து காலம் என்ன செய்யும்? வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் என்ன செய்யப்படுவாங்க? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யப்படுவாங்க? விடுவிக்கப்படுவார்கள். 2வது வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரின் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள். 3வது வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஒரு நாள் தோற்று போனதே. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை உயிரோடு ஆமென் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லும் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரின் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அந்த 3வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தரோடு நடக்கிறவர்கள். ஆமென். இதில் இன்னும் ஒரு முக்கியமான காரியம், அந்த 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதோடைய 6வது வசனத்தோட பின்பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் 4வது வசனத்தினுடைய பின்பகுதி கூட கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த முத்திரை தரிக்காதவங்க, ஆமென், யாராவது போய் அந்த பச்சை குத்தி போய் முத்திரை குத்தி இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா வசனம் சொல்லுது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நம்ம பங்குள்ளவர்களாக மாற முடியாது. ஆமென். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த பச்சை குத்தி இதெல்லாம் நினைக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு மன்னிப்பு உண்டாண்டவரேன்னு நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி எனக்கு அதுக்கு விட கிடையாது. ஆமென். அதை கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. ஆனால் முத்திரை குத்தி அந்த ஆமென் சொருபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தொட்டு வணங்கி முத்தம் போட்டு ஆமென் முழங்கால் படிட்டு அந்த சொரூபத்துக்கு முன்னால் முக்கியத்துவம் கொடுக்குற ஒருவருடைய பேர் எங்கே இருக்காது? ஜீவ புஸ்தகத்துலையும் இருக்காது. அடுத்த வசனம் சொல்லுது 1000 வருஷ அரசாட்சியிலும் அவங்க இருக்க முடியாது. ஆமென். அப்போ 1000 வருஷ அரசாட்சியில் நீங்களும் நானும் இருக்கணும்னா சொரூபத்தை வணங்காதவர்களாக இருக்கணும், முத்திரை குத்தாதவர்களாக இருக்கணும்,
அது வழிபடாதவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஞானவான்கள், அவங்கள் நட்சத்திரம் போல பிரகாசிப்பார், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கர்த்தர் அவங்களை ஜொலிக்க பண்ணுவார். அவங்களை நித்தியமாக தேவனோடு, இதில் கீழே வாசிக்கிறோம், ஆசாரியர்களாக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கணும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, 1000 வருஷ அரசாட்சியில் பங்குள்ளவர்களுக்கு 2ஆம் மரணம் அவங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இதுக்கு ஆசைப்படாமல் போகவே முடியாது. விருப்பப்படாமல் ஒரு மனுஷன் போக முடியாது. இதுக்காக தியாகம் பண்ணாமல் ஒரு மனுஷன் போக முடியாது. தேவ சமூகத்தில் வந்து போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்று, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்னா மாத்திரம்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப முடியும். எப்போ? மனம் திரும்பும்போது. கீழ்ப்படியாதவர்களையும் கர்த்தர் உருவாக்கி எடுக்கும்போது கர்த்தர் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தன்னை ஆயத்தமாக்கும் போது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.